Hi friends, welcome to my channel Bright Knowledge. Friends, நம்ம போன வீடியோவோட கடைசியில் தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான சரியான விடை கபடி. குறிஞ்சி மலர் என்ற கவிதை யாரால் எழுதப்பட்டது? பாரதிதாசன். வாளை என்ற சொல்லில் நின்ற சொல் எது? வாள். நீங்கள் என்ற சொல்லை ஒருமையில் மாற்றினால் என்ன வரும்? விடை நீ. கப்பலோட்டிய தமிழன் என்று யாரை அழைக்கிறார்கள்? வ.உ. சிதம்பரம். கணியன் பூங்குன்றன் என்பவர் எழுதிய யாதும் ஊரே என்ற பாடல் எந்த நூலில் இருந்தது? புறநானூறு. துணிவு என்பதற்கான இணைச்சொல் என்ன? விடை வீரம். சூரியன் உதிக்கிறது என்ற வாக்கியத்தில் வினைச்சொல் எது? விடை உதிக்கிறது. பாரதியாரின் பிறந்த நாள் தமிழ்நாட்டில் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? விடை இளைஞர் நாள். வண்ணத்து பூச்சி என்ற கவிதையை எழுதியவர் யார்? விடை பாரதி. தந்தை பெரியார் என்று அழைக்கப்படும் அறிஞர் யார்? விடை ஈ.வே. ராமசாமி. தேசிய நலவாழ்வு மற்றும் குடும்ப நல நிறுவனம் அமைந்துள்ள இடம்? விடை டெல்லி. அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மு. வரதராசனார், பெரியார், வ.உ.சி. அம்பேத்கர். மு. வரதராசனார். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? செண்பகம், மூங்கில், குறிஞ்சி, பிரம்ம கமலம். விடை மூங்கில். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? பதிற்றுப்பத்து, நற்றிணை, புறநானூறு, அகநானூறு. விடை நற்றிணை. பெண் குழந்தைகளுக்கான கொலைகளை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் எது? கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், மண்ணகத்து பூந்துளிகள், கூட்டுக்குஞ்சுகள். விடை மண்ணகத்து பூந்துளிகள். திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை? 60, 64, 68, 67. விடை 64. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஒரு கிராமத்து நதி, ஒளிப்பறவை, சிரித்த முத்துக்கள், நிலவுப்பூ. விடை ஒரு கிராமத்து நதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.